Hello everyone, welcome to Easy Vista channel. ஸோ நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் அதோட சிலபஸும் அண்ட் ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஜஸ்ட் பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் வியூவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்னா கண்ட்ரோல் சிஸ்டமில் என்னென்னலாம் வந்துட்டு டைப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கொடுத்துருக்கிற மாதிரி மொத்தம் வந்துட்டு 6 டைப்ஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது லீனியர் அண்ட் நான் லீனியர். ஸோ ஃப்யூச்சரில் இந்த டைப்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு லீனியர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா control system obeys both homogeneity and linearity, that is overall response equal to individual response. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து லீனியராக இருக்குது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஹோமோஜெனிட்டி அண்ட் லீனியரிட்டிக்கு கண்டிப்பாக அது ஒபே பண்ணும். ஸோ அப்படின்னா என்ன லீனியரிட்டினா என்ன அப்படின்னா ஒரு அவுட்புட் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இன்புட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா ஓவரால் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ். இண்டிவிஜுவலாக வந்துட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது ஓவரால் ரெஸ்பான்ஸை அது வந்து அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் வந்துட்டு அது லீனியர் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நான் லீனியர் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோன்னா இட் நாட் ஒபேஸ் ஹோமோஜெனிட்டி அண்ட் லீனியாரிட்டி. ஸோ இதை வந்து ஒபே பண்ணாது. இப்போ நான் எதுக்காக வந்துட்டு இந்த டாபிக் சொல்கிறேன் அப்படின்னா மேபி வந்துட்டு ஒன் வேர்டில் கேட்க சான்சஸ் இருக்குது. அதாவது சிம்பிளாக கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டைம் வேரியன்ட் சிஸ்டம் அப்படின்னா அவுட்புட் வந்துட்டு வேரிஸ் வித் டைம். ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி இருந்ததுன்னா தட் இஸ் டைம் வேரியன்ட் சிஸ்டம். டைம் இன்வேரியன்ட் அப்படின்னு சொன்னால் ஸோ அவுட்புட் வந்துட்டு நாட் வேரிஸ் வித் டைம். ஸோ டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இப்போ லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்? ஸோ லீனியர் டைம் வேரியன்ட் சிஸ்டம். ஸோ இதை ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்க? எல்டிவின்னு சொல்லுவாங்க. இப்போ லீனியராகவும் இருக்கணும், டைம் வேரியண்ட்டாகவும் இருக்கணும். ஸோ அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்தோம்ல, ஸோ லீனியர் சிஸ்டம்னா என்ன? ஹோமோஜெனிட்டி அண்ட் லீனியரிட்டியை வந்துட்டு ஒபே பண்ணணும். ஸோ அப்படியும் இருக்கணும், டைமை டிபெண்ட் பண்ணியும் இருந்தால் எல்டிவி சிஸ்டம். ஸோ லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா இதை எல்டிஐன்னு சொல்வோம். போத் லீனியர் அண்ட் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஸோ இப்போ ஒரு லீனியாரிட்டிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் சிஸ்டமில் நம்ம இந்த மாதிரி பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பிளாக்ல இருக்கிற வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கெயின்னு சொல்லுவோம். ஒரு இன்புட் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது, அதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் இருக்குது. ஸோ இப்போ வந்து x1 ஆஃப் டி என்னென்னு எடுத்துக்கிறோம்? இன்புட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணியிருந்தாலே வந்துட்டு ஸோ டைம் மோடில் இருக்குன்னு அர்த்தம். எங்கேயாவது வந்து x1 ஆஃப் எஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம சொன்னோம்ல லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்திருக்காங்க. ஸோ லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எஸ் டொமைனில் இருந்தாலே அது வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் டைமில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து x1 ஆஃப் டி இன்புட் வந்து கொடுக்குறோம். ஸோ கெயின்லேருந்து கிடைக்கிற அவுட்புட் y1 ஆஃப் டி. எப்போவுமே வந்துட்டு இந்த பிளாக்ல இருந்தாலே இந்த கெயினில் இருந்தாலே இது என்ன பண்ணுன்னா இந்த இன்புட்டோட மல்டிப்ளை ஆகும். ஸோ இப்போ a1 இன்ட்டு x1 ஆஃப் டி அதான் வந்து இதோட அவுட்புட். அதே மாதிரி x2 ஆஃப் டி என்னன்னு பாருங்கள். ஸோ அதோட இன்புட் அதில் வந்து என்ன அந்த பிளாக்ல என்ன இருக்குது? a2 இருக்குது. இது அவுட்புட் வந்து y2 ஆஃப் டி இருக்குது. ஸோ இதோட அவுட்புட் என்ன கிடைக்கணும்? என்ன சொல்லியிருக்கேன்? இந்த கெயினில் இதையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ a2 இன்ட்டு x2 ஆஃப் டி. ஓகே. ஸோ இப்போ இதோட அவுட்புட் y1 ஆஃப் டி y2 ஆஃப் டி நம்ம சொல்லியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? அதே டயக்ராம் இங்கே பாருங்கள், 2 பிளாக்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சம்மிங் பாயிண்ட் ஆர் சம்மர்னு சொல்லுவோம். ஸோ ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சம்மிங் பாயிண்ட். இந்த சம்மிங் பாயிண்ட்டில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி நமக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா y3 ஆஃப் டி. இது நமக்கு ஏற்கனவே தெரியும். x1 ஆஃப் டியை வந்துட்டு இந்த பிளாக்குள்ள இன்புட்டாக கொடுக்கும்போது இதோட அவுட்புட் என்னவாக வரும்? a1 இன்ட்டு x1 ஆஃப் டி இந்த சம்மிங் பாயிண்ட் ப்ளஸ் இங்கே என்ன அவுட்புட் இருக்குது? ஸோ a2 இன்ட்டு x2 ஆஃப் டி. இதை ஆட் பண்ணுறோம். இதை y3 ஆஃப் டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ y3 ஆஃப் டி என்னென்னு எடுத்துக்கிறோம்? a1 இன்ட்டு x1 ஆஃப் டி ப்ளஸ் a2 இன்ட்டு x2 ஆஃப் டி. இப்போ நம்ம காமனாக வந்துட்டு நம்ம அவுட்புட்டெல்லாம் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ இப்போ டேரெக்டாக y3 ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? இந்த y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டி. ஏன்னா அப்படி தானே நம்ம கிடச்சிருக்கு a1 x1 ஆஃப் டி ப்ளஸ் a2 x2 ஆஃப் டி. ஸோ இப்போ இது அவுட்புட் வந்து டேரெக்டாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? இன்புட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்துட்டு லீனியாரிட்டின்னு சொல்கிறான். சப்போஸ் இந்த சம்மருக்கு அப்புறமா வந்துட்டு இந்த சம்மிங் பாயிண்ட்டுக்கு அப்புறமா இப்போ ஏதோ ஒரு பிளாக்ஸ் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது ஒரு பிளாக் இருக்குது. சப்போஸ் இதை வந்துட்டு ஒரு என்ன சொல்லலாம், இதில் வந்துட்டு ஒரு C1 இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இதில் வந்து ஒரு C1 ஒரு பிளாக் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ உங்களோட அவுட்புட்டை வந்துட்டு நீங்கள் y3 ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு y1 ஆஃப் டி ப்ளஸ் y2 ஆஃப் டின்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் கூட என்ன வரும்? C1 வரும். ஸோ அப்போ இதுக்கும் இன்புட்டுக்கு என்ன இருக்குது? டிஃப்ரென்ஷியேஷன் இருக்கா? ஸோ அப்போ இங்கே வந்து இந்த கண்டிஷன் லீனியரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்துட்டு லீனியாரிட்டிக்குள்ள எக்ஸாம்பிள்.
ஸோ அடுத்த டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஃபீட்பேக். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து 1 மந்த்துக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல் சப்ஜெக்டையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக நம்ம வந்து முடிக்க முடியும். ஸோ முடித்தா தான் வந்துட்டு நான் வந்து கேட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸையும் நான் சேர்த்து தான் ஒவ்வொரு டாபிக் ஒரு முக்கியமான டாபிக் வந்து ஒன்று முடிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேட் ப்ராப்ளம்ஸையும் நான் அதோட சேர்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மறக்காமல் எல்லாம் கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ அதே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன். இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இந்த ஃபீட்பேக்ஸ் இது வந்து உங்களுக்கு நீங்கள் நினைக்கலாம் ஸோ இது வந்து ஈஸியான டாபிக் தானே அப்படின்ட்டு. பட் ஈஸியான டாப்பிக்லேயே ஒவ்வொரு கொஷின்ஸும் வந்து மைன்யூட்டாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொஷின் கேட்குறாங்கன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த பிளாக் டயக்ராம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு டாப்பிக்கில் இதே பிளாக் டயக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சேம் பிளாக் டயக்ராம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், பிளாக்ஸ் இருக்கா, இந்த பிளாக்ஸை வந்து இது வந்து கெயின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பிளாக்குள்ளே என்ன இருக்கோ அது கெயின். ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன், ஃபீட்பேக். ஸோ ஃபீட்பேக்கை ஹெச்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். தென் இது வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஒரு சம்மிங் பாயிண்ட், ஒரு சம்மர். இதில் ஒரு ஆரோ மார்க் இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து என்ன சொல்லலாம், நம்ம பிரான்ச்சுன்னு சொல்லலாம். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே நம்ம எதை எடுத்தாலும் இன்புட் வந்து R(s)ன்னு சொல்லியிருப்போம், அவுட்புட் வந்துட்டு C(s)ன்னு சொல்லியிருப்போம். ஸோ R(s)னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் இன்புட். ஓகேவா? ஸோ இது என்னென்னு சொல்கிறோம், ரெஃபரன்ஸ் இன்புட். ஸோ இதை நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம். சப்போஸ் எங்கேயாவது இடத்துல வந்துட்டு ஸோ R(t)ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீன் மென்ஷன் பண்ணால் டைம் டொமைனில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இதை வந்து C(t)ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைம் டொமைன். ஸோ இப்போ நமக்கு தெளிவாகவே கொடுத்துட்டாங்க, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் S டொமைனில் இருக்குது. ஸோ அதனால் R(s), C(s). R(s)ன்னு என்னென்னு சொன்னால் ரெஃபரன்ஸ் இன்புட், C(s) அப்படின்னா கண்ட்ரோல்டு அவுட்புட். இது சில இடத்துல வந்துட்டு வெறுமையாக RCன்னே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கேன், இந்த பிளாக்ல இருந்தாலே என்ன பண்ணுவது, மல்டிப்ளிகேஷன். இந்த இன்புட்டோடு அது என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்களேன், நமக்கு வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எடுப்போம். ஸோ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபங்க்ஷன் சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் அவுட்புட் டிவைடட் பை லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் இன்புட். ஸோ அவுட்புட் என்ன இருக்குது, C(s). இந்த C(s) அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், C(s) எப்படி எழுதலாம். இது எழுதுறதுக்கு முன்னாடி பாருங்கள், R(s) இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் R(s) ப்ளஸ் இங்கேருந்து அவுட்புட் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ அவுட்புட் இங்கேருந்து எடுத்திருக்கோமா, இது என்னது, இது C(s) இன்ட்டு பிளாக் வந்தால் இன்ட்டுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்டு ஹெச், இது ஒரு இன்புட்டாக போகுமா, அப்போ என்ன எழுதலாம், R(s) ப்ளஸ் இந்த C(s) இன்ட்டு ஹெச். தென் இந்த பக்கம் உங்களுக்கு அது வரும்போது R(s) ப்ளஸ் C(s) இன்ட்டு ஹெச், இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த பக்கம் உங்களுக்கு வரும்போது R(s) ப்ளஸ் C(s) இன்ட்டு ஹெச். மறுபடியும் இதோடு என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஜியால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ C(s) which is equal to R(s) இன்ட்டு ஜி ப்ளஸ் C(s) இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஜி. தென் இந்த C(s) டேம் எல்லாம் ஒரு சைட் கொண்டு வரோம். இங்கே R(s) மட்டும் இருக்குது. நமக்கு என்ன தேவை, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாலே C(s) டிவைடட் பை R(s). C(s) இங்கே வச்சுட்டு R(s) மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வரோம். அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், G டிவைடட் பை இந்த 1 - GH. ஸோ உங்களுக்கு எப்படி கேட்கலான்னா, பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா, இது நீங்கள் வந்து மனப்பாடமாகவே நீங்கள் இதை படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா பாசிட்டிவ்ங்கிற வேர்டு வந்துச்சுனாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், G/1 - GHன்னு இருக்கும். ஸோ பாசிட்டிவ்ன்றதுனா G/1 - GH. இது நெகட்டிவ் ஃபீட்பேக் பாருங்கள். ஸோ நெகட்டிவ்னா எப்படி, இந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ ஃபீட்பேக் வர்ற இடத்துல நெகட்டிவ் சைன் இருக்கும். மித்தபடி அதே மாதிரி தான். அப்போ C(s) which is equal to இங்கே எப்படி எழுதுவோம், R(s). இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது, minus C(s) into H into the whole term G. So R(s) into G minus C(s) into H. ஸோ அதே மாதிரி C(s) டேம் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வரோம். அப்போ C(s) ப்ளஸ் இந்த C(s) இன்ட்டு GH இங்கே வந்துடும். ஸோ C(s) காமனாக வெளியே எடுத்தோன்னா 1 + GH which is equal to R(s) இன்ட்டு G. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு என்னது, C(s) டிவைடட் பை R(s). இது இங்கே வந்துடும். இப்போ G டிவைடட் பை 1 + GH. ஸோ நெகட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எப்படி தான் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் சைனில் இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா அதோட ஃபார்முலா என்ன, நெகட்டிவ் ஃபீட்பேக்னா அதோட ஃபார்முலா என்ன. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த 2 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஃப்ரெஷ்ஷான நிறைய டாபிக்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.